ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அணி வந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. திரும்ப வந்து புள்ளி பட்டியலில் வந்து முதலிடம் வந்து பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த போட்டியில் நடந்த 5 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, தீபக் சஹார் வந்து சூப்பராக வந்து பவுலிங் போட்டிருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருட சாதனையாக அவர் வந்து முறியடிச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஐபிஎல் போட்டியில் வந்து ஒரு இன்னிங்ஸில் அதிக டாட் பால் வச்சது யார் அப்படின்னா நெக்ரா வந்து அந்த சாதனையை பண்ணியிருந்தாரு. 2009 அவர் வந்து டெல்லி அணிக்காக விளையாண்டாரு. ஆப்போனண்ட் வந்து பஞ்சாப் அணிக்காக விளையாண்டப்ப 19 டாட் பால் வச்சு அவர் வந்து சாதனை பண்ணியிருந்தாரு. 2009க்கு பிறகு இந்த சாதனை வந்து யாருமே முறியடிக்கல. இப்போ திரும்ப 2019 வந்து 20 டாட் பால் போட்டு தீபக் சஹார் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சாதனை ஒன்று வந்து பண்ணியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்கே போட்டியை பார்க்கறதுக்காக நடிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயக்குனரான அட்லி வந்திருப்பாரு. அதே மாதிரி வந்து தனுஷ் வந்து வந்திருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே சுரேஷ் வந்து வந்திருப்பாரு. ஸோ நடிகர்கள் நிறைய பேர் வந்து இந்த போட்டியில் வந்து ஆர்வம் காட்டியிருப்பாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்பஜன் சிங் விட்ட கேட்சு. ஹர்பஜன் சிங் வந்து ரசலுக்கு வந்து ஒரு சூப்பரான கேட்சை வந்து தவற விட்டுருப்பாரு. அந்த கேட்சை மட்டும் பாஜி வந்து பிடிச்சிருந்தாரு அப்படின்னா கொல்கத்தா அணி வந்து 60 ரன்கள்லேயே வந்து சுருண்டிருப்பாங்க. அந்த கேட்சை வந்து தவற விட்ட பிறகு வந்து ரசல் வந்து நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒரு கௌரவமான ஸ்கோர் வந்து கேகேஆர் அணி வந்து அடிக்க வச்சுட்டாரு. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 சீசனில் வந்து கேகேஆருடைய மோசமான பவர் பிளே ஸ்கோராக வந்து இன்றைய போட்டியில் நடந்த ஸ்கோர் வந்து இடம் பிடிச்சிருக்கு. 29 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. பொதுவாக வந்து பவர் பிளேயில் வந்து கேகேஆர் அணி வந்து அடி பின்னி எடுப்பாங்க. லின்னு மற்றும் நரேன் 2 பேருமே செம்மையாக வந்து விளையாடுவாங்க. ஆனால் வந்து சிஎஸ்கே அணிக்கு எதிராக வந்து ரொம்ப மோசமான ஒரு சாதனை வந்து கேகேஆர் அணி வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தீபக் சஹார் வந்து அவருடைய இந்த வெற்றிக்கு வந்து காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிவிச்சிருக்காரு. யார்கர் பால் மற்றும் ஸ்லோ பால் இதை தான் வந்து அதிகமாக வந்து பயிற்சி மேற்கொண்டேன். ஏன்னா வந்து அணியில் வந்து ரசல் மாதிரி அதிரடியான வீரர்கள் வந்து இருக்காங்க. அவங்கள வந்து ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு தீபக் சஹார் வந்து சொல்லியிருக்காரு. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து அவருக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த விருது வாங்கும்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து தீபக் சஹார் வந்து தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.